அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு JSR IAS அகாடமி. நம்ம SSC ஃப்ரீ டெஸ்டோட 6க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி GK அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து தேர்ட் வீடியோ மென்டல் அபிலிட்டி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 20 கொஸ்டினுமே ஏரியா அண்ட் வால்யூம் டாபிக்ல தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த 20 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு முக்கோண வடிவ நிலத்தின் பக்கங்கள், ஓகேங்களா, தி சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்குலர் கிரவுண்ட், ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு சைடும் வந்து ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ல இருக்கு. ஒரு சைடு 22, இன்னொன்று 120, இன்னொன்று 122 மீட்டர்ஸ், ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இதனுடைய ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 20 ருபீஸ் செலவானா அந்த டோட்டல் ஏரியாவுக்கு எவ்வளவு செலவாகும், இதுதான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசம பக்க முக்கோணம், ஒவ்வொரு பக்கமும் வெவ்வேறு வேல்யூவில் இருக்கு. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏரியா ஈக்குவல் டு root of s into s minus a into s minus b into s minus c. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. சரி, இதுல a என்ன, b என்ன, c என்ன, s என்ன நமக்கு தெரியணும். a என்னன்னா இங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த மூணு பக்கங்கள் தான். 22 மீட்டர் ஏனோ, 120 மீட்டர் பீனோ, c-னா 120 மீட்டர்னு நீங்க எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும். நீங்க எதை வேணாலும் இந்த மூணுல எது வேணாலும் a எடுக்கலாம், எது வேணாலும் b எடுக்கலாம், எதை வேணாலும் c எடுத்துக்கலாம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. அடுத்து எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியணும். எஸ்னா என்னன்னா செமி பெரிமீட்டர்னு அர்த்தம், அதாவது அதனுடைய சுற்றளவுல பாதின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இதனுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? பெரிமீட்டர் ஈக்குவல் டு a பிளஸ் பி பிளஸ் சி. செமி பெரிமீட்டர் தான் அதுல பாதின்னு அர்த்தம். அப்போ எஸ் ஈக்குவல் டு a பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 2. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃபார்முலாஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான வேல்யூ என்ன பண்ணணும்? ஏபிசி மூணுத்தையும் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 22 plus 120 plus 122 divided by 2. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா 264ன்னு வரும். 264 divided by 2 equal to 132. ஓகேவா? ஸோ இதுதான் எஸ்ஸோட வேல்யூ. இந்த வேல்யூவை கொண்டு வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ ஏரியா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ, இந்த எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 132 இன்டூ எஸ் மைனஸ் ஏ. ஓகேங்களா? அப்போ எஸ்ஸோட வேல்யூ 132 மைனஸ் ஏனா 22. ஸோ மைனஸ் பண்ணோம்னா 110 இன்டூ அடுத்து எஸ் மைனஸ் பி. அப்போ 132 மைனஸ் 120 அதோட வேல்யூ என்னன்னா 12 இன்டூ எஸ் மைனஸ் சி. ஸோ 132 மைனஸ் 122 இதோட வேல்யூ 10. சரிங்களா? ஸோ இதை நீங்க கியூப் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எடுக்காதீங்க. மல்டிப்ளை பண்ணி எடுத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை பிரிச்சு எழுதுங்க. இப்போ 132 எப்படி பிரிக்கலாம்னா 12 into 11. ஓகேங்களா? ஸோ அடுத்து 110 எப்படி பிரிக்கலாம்னா 11 into 10 into 12 into ஒரு 10. ஸோ ஸ்கொயர் ரூட்ல இருந்து ஒரு நம்பரை நீங்க வெளியில எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும்போது ரெண்டு நம்பருக்கு பதிலாக ஒரு நம்பர் வெளியில எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இங்க ஒரு 12 இருக்கு, இங்க ஒரு 12 இருக்கு. அப்போ இந்த ரெண்டு 12க்கு பதிலாக ரூட்ல இருந்து வெளியில எடுக்கும்போது ஒரு 12 எழுதிக்கலாம். அடுத்தது இங்க ஒரு 11, இங்க ஒரு 11. அப்போ இதுக்கு பதிலாக ஒரு 11 வெளியில எழுதிக்கலாம். அடுத்து இங்க ஒரு 10, இங்க ஒரு 10. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு 10. அப்போ இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 1320 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏரியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை கண்டுபிடிச்சாலே ஆப்ஷன்ல பி ஆப்ஷன் சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 20 ருபீஸ் செலவாகுது அப்படின்னா டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னா 1320 ஏரியா இன்ட்டு 20. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 26400 ருபீஸ் ஆகும். ஓகேங்களா? ஆப்ஷன் பி இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஒரு இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்களின் அளவுகள். சரிங்களா? அதாவது பேரலோகிராம். இதுக்கான ஃபார்முலா, ஏரியாவுக்கான ஃபார்முலா என்னன்னா ஏரியா ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹெச். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஆக்சுவலான ஃபார்முலா. நமக்கு டயகனல் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வேற ஃபார்முலா நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ டயகனல் அதுக்கப்புறம் அதனுடைய பக்க அளவுகள்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை வேற மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல, இந்த ட்ரையாங்கல் கொஸ்டின், இதுக்கும் சேம் ப்ரொசீஜரா தான் இருக்கும். பாருங்க, இப்போ இதுதான் வந்து ஒரு பேரலோகிராம், இணைகரம். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டயகனல் வேல்யூ 42 மீட்டர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பக்க அளவுகள். ஒரு பக்க அளவு 34, இன்னொரு பக்க அளவு வந்து பாத்தீங்கன்னா 20. ஸோ இது 34 அப்படின்னா இது 20. அதாவது இணைகரத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
ஸோ இது ஒரு ட்ரையாங்கிளா இருக்கா? அப்போ ட்ரையாங்கிள் இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல, ஒவ்வொரு அதாவது அசம பக்க முக்கோணம் அதே ஆங்கிள் இதை எடுத்துக்கணும். இதை எடுத்து தனியாக நான் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த ட்ரையாங்கிள். இது வந்து 20, இது 34, இது 42. ஓகேங்களா? அப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கலாமா? இதை ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இதே சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாமே. ஓகேங்களா? A = 42, B = 34, C = 20 எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது S ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ S ஓட வேல்யூனா அப்போ S = 42 plus 34 plus 20 divided by 2. ஓகேங்களா? ஸோ 42 plus 20 பண்ணோம்னா 62, 62 ஒரு 34னா 96 divided by 2 equal to 48. ஓகேங்களா? அப்போ S ஓட வேல்யூ 48. அடுத்து ஏரியாவோட வேல்யூ. ஸோ ஏரியா ஈக்குவல் டு S ஓட வேல்யூ 48, அடுத்து S minus A. அப்போ S minus A னா 48 minus 42, அப்போ 6 into 48 minus 34, அப்போ 14 into ஒரு 28 ரூட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 48 6 into 8 எழுதலாம். அடுத்தது இந்த 6 அப்படியே வச்சுப்போம். அடுத்து 14 அதுவும் அப்படியே இருக்கட்டும். 2 into 18 சாரி 28 வந்து 2 into 14 பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, ரெண்டு நம்பருக்கு பதிலாக ஒரு நம்பர் வெளியில் எடுக்கணும்னு சொன்னா, இங்க ஒரு 6 இருக்கு, இங்க ஒரு 6 இருக்கு. அப்போ ஒரு 6 எடுத்துக்கோங்க. அடுத்து இங்க ஒரு 14 இருக்கு, இங்க ஒரு 14 இருக்கு. அப்போ ஒரு 14 வெளியில் எழுதிருங்க. அடுத்து என்னென்ன இருக்குன்னா 8ம் 2ம் இருக்கு. சரிங்களா? 8 into 2 ஓட வேல்யூ 16. அந்த 16க்கு ரூட் எடுத்தோம்னா 4 வரும். அந்த 4 எழுதுறீங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மூணு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஏரியா கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏரியா என்ன வரும் அப்படின்னா 24 into 14. அப்போ 336 வரும். 336 மீட்டரா? எஸ். அப்போ மீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த ஒரு முக்கோணத்தோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 336 மீட்டர் ஸ்கொயர். அப்போ இதோட ஏரியா ஈக்குவல் டு 336 மீட்டர் ஸ்கொயர். அப்போ அதே மாதிரி இங்க ரெண்டு முக்கோணம் இருக்கு. சரிங்களா? ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. ஒரு ட்ரையாங்கிள் 336 மீட்டர் ஸ்கொயர்னா அப்ப ரெண்டு ட்ரையாங்கிள் 336 into 2 பண்ணுங்க 672 மீட்டர் ஸ்கொயர்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரலோகிராமோட ஏரியாவோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ நார்மலா எழுதுனா A = BH. இந்த மாதிரி பக்க அளவுகளும் டயகனல், அதாவது அதனுடைய சைடு வேல்யூவும் டயகனலும் கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல வச்சு தான் போடணும், வேற வழியே இல்லை. ஸோ அடுத்து 43rd கொஸ்டின். With his usual speed, if a person covers a circular track of radius 150 meter in 9 minutes. ஓகேங்களா? ஸோ 150 மீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு வட்ட பகுதியை 9 நிமிஷத்துல ஒருத்தர் கடக்கிறார். ஓகேங்களா? சாரி 150 மீட்டர் ரேடியஸ். ஓகே. அதுக்கு அடுத்தது அவர் 3 நிமிடத்தில் கடக்கும் தொலைவை காண்க. சரிங்களா? அப்போ 150 மீட்டருக்கு 9 நிமிஷம் ஆகுது அப்படின்னா 3 நிமிஷத்துல எவ்வளவு தூரம் போயிருப்பாருன்னா 50 மீட்டர். ஓகேங்களா? அதாவது 3 நிமிஷத்துக்கு 50 மீட்டர்னா 6 நிமிஷத்துக்கு 100 மீட்டர். அப்போ 9 நிமிஷத்துக்கு 150 மீட்டர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 44. பரப்பளவு 368 சதுர சென்டிமீட்டர், அடிப்பக்கம் 23 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அதாவது ஹைட் தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி parallelogram whose area and base are 368 ஸ்கொயர் மீட்டர் சென்டிமீட்டர். அடுத்து 23 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ parallelogram ஃபார்முலா A = BH. ஓகேங்களா? ஸோ A ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 368. அடுத்தது B பேஸ் வேல்யூ 23 into H. ஓகேங்களா? இப்போ H தேவைன்னா 23 ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ H = 368 divided by 23. ஸோ இதை டிவைட் பண்ணோம் நமக்கு 16 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் B ஓட வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் 44th கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 45. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் ரோம்பஸ் whose side is 17 சென்டிமீட்டர் and height is 8 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ இதோட ஃபார்முலாவும் அதே மாதிரி தான். ஏரியா ஈக்குவல் டு B into H. ஓகேங்களா? ஸோ பக்க அளவு அதுதான் வந்து 17 சென்டிமீட்டர், அதுதான் B. ஸோ 17 into height வந்து 8 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணோம்னா 136 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 46.
find the length of the rectangular blackboard whose perimeter is 6 meter and the breadth is 1 meter. சரிங்களா, அதாவது பெரிமீட்டர் கொடுத்திருக்காங்க, சுற்றளவு 6 மீட்டர், அடுத்தது breadth வேல்யூ 1 மீட்டர். என்ன கேக்குறாங்கன்னா லென்த் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க, நீளம் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ பெரிமீட்டருக்கான ஃபார்முலா, ஒரு செவ்வகத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னா 2 times of perimeter equal to 2 times of L plus B. சரிங்களா, so இதோட வேல்யூ 6. so 2 into, so 2 வந்து நம்ம இந்த சைடு கொண்டு போயிடலாம், L plus breadth ஓட வேல்யூ 1 equal to 3. so 2 இந்த சைடு கொண்டு வந்து டிவைட் ஆகி 3 ன்னு மாறிடும். இப்போ இந்த 1 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு போனோம்னா மைனஸ் தான் மாறும். அப்போ L equal to 2 மீட்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 47. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சதுரத்தோட ஒவ்வொரு பக்கமும் வந்து 20% அதிகரிக்குது, 30% அதிகரிக்குது அப்படின்ற கொஸ்டின் கொடுத்தாலும், இல்லை ஒரு வட்டத்தோட ஆரம் வந்து ஒரு 20% இல்லை 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க பர்சன்டேஜ் ஃபார்முலாவில் ஒரு ஃபார்முலா நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதாவது பர்சன்டேஜ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னன்னா A பிளஸ் பி பிளஸ் அப்படி இல்லைன்னா ஏபி டிவைடட் பை 100. சரிங்களா, இது ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா. அதாவது ஒரு வேல்யூவோட பக்கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதியோட பக்கால, அதாவது சதுரமோ இல்ல செவ்வகமோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா சதுரத்துக்கும் வட்டத்துக்கும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சதுரத்துல எல்லா பக்கமும் சேம் சைஸா இருக்கும். அதுவே ரெக்டாங்கிளா இருந்தாங்கன்னா லென்த்துக்கு ஒரு பர்சன்டேஜும் பிரெத்துக்கு ஒரு பர்சன்டேஜும் கொடுப்பாங்க. அந்த இடத்துல ஒரு வேல்யூவை ஏனும் இன்னொரு வேல்யூவை பீனு நீங்க வச்சுக்கணும். இந்த இடத்துல ஒரே ஒரு பர்சன்டேஜ் தானே இருக்கு. அப்ப எதை ஏன்னு வைக்கிறது எதை பீனு வைக்கிறதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், ரெண்டையுமே, அதாவது ஏவுக்கும் 20 தான், பிக்கும் 20 தான். ஏன்னா இதுல 4 பக்கமும் சேமா இருக்கும். ஆனா ரெக்டாங்கிள்ல ஆப்போசிட் சைஸ் தான் சேமா இருக்கும். அதனாலதான் அங்க தனித்தனியா பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இப்ப ஏவுக்கும் 20 பிக்கும் 20 நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. 20 plus 20 plus, ஓகேங்களா. ஸோ 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 20 plus 20 வந்து 40 plus 2 into 2 ஒரு 4 ஆட் பண்ணா 44%. ஸோ அப்போ அதனுடைய பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா 44% இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, இதுதான் வந்து, இதுவே சர்க்கிளுக்கு சொன்னாலும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். சர்க்கிள்லயும் 10% இல்லை 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க இதே சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 48. ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டத்தின் அளவு 17 சென்டிமீட்டர் ஆகவும் அதன் சுற்றளவு 46 சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பின் அதன் பரப்பளவு என்ன? சரிங்களா, ஸோ ஒரு செவ்வகம் அப்படின்னா இதுதான் ரெக்டாங்குலர். ஸோ இதோட மூலை விட்டம் 17 சென்டிமீட்டர். அடுத்தது சுற்றளவு தான் கொடுத்துருக்காங்க, லென்த்தோட வேல்யூ பிரெத்தோட வேல்யூ கொடுக்கல. ஆனா என்ன கேட்கறாங்க, ஏரியா கேட்கறாங்க. L into B யோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 into L plus B equal to 46. ஓகேங்களா, இதுதான் சுற்றளவுக்கான ஃபார்முலா. இப்போ நமக்கு தேவையானது L into B. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா A plus B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி தான் இதை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ L plus B ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2LB. ஸோ இதுல LBன்னு வருதுல, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்தது டயகனல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒரு ரெக்டாங்குலரோட டயகனலுக்கான ஃபார்முலா என்னன்னா L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர். சரிங்களா, ஸோ இதோட வேல்யூ தான் வந்து 17. இப்போ நம்ம அதாவது ரூட் ஆஃப் L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் தான் வந்து ரெக்டாங்குலரோட டயகனலுக்கான ஃபார்முலா. இப்போ L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் மட்டும் தேவைன்னா இந்த ரூட் அந்த சைடு போச்சுன்னா நமக்கு ஸ்கொயர் வேல்யூ மாறும். அப்போ 17 ஸ்கொயரோட வேல்யூ 289. ஓகேங்களா, ஸோ இது ஒன்று தேவை. அடுத்தது இந்த இடத்துல 2 into L plus B இருக்குல்ல, இந்த 2 ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போங்க, உங்களுக்கு L plus B equal to 23 கிடைக்கும். சரிங்களா, ஸோ இந்த ரெண்டு வேல்யூவை வச்சு தான் நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போறோம். இப்போ L plus B இருக்கா, L plus B யோட வேல்யூ 23. அப்போ 23 ஸ்கொயர் ஈக்குவல் டு L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயரோட வேல்யூ 289 பிளஸ் 2 into LB. சரிங்களா, அடுத்தது இப்போ 23 ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியணும். ஓகேங்களா, ஸோ 529 ஈக்குவல் டு 289 பிளஸ் 2LB. இப்போ 529லேருந்து 289 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 214 கிடைக்குது. ஓகேங்களா, அதாவது 289 ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் தான் மாறும். அப்போ 2LB. இப்போ LB மட்டும் தேவைன்னா 2வை ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வரணும். அப்போ LB ஈக்குவல் டு 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஆப்ஷன் A.
ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். a plus b whole square ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 49. ஸோ இந்த கொஸ்டினை பாருங்க. தி லென்த் இஸ் 12 மீட்டர் அண்ட் பிரெத் இஸ் 8 மீட்டர், தென் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்கான டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ ரெக்டாங்கிளோட பெரிமீட்டருக்கான ஃபார்முலா 2 × l + b. ஓகேங்களா? இப்போ 2 × l ஓட வேல்யூ 12, பிரெத்தோட வேல்யூ 8. ஸோ 2 × 20 வரும். அப்போ 40 மீட்டர். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், செவ்வகத்தினுடைய சுற்றளவுக்கான வேல்யூ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 50. ஸோ 14 மீட்டர் அகலமுடைய ஒரு வட்டமான ஓடுபாதையின் உள் சுற்றளவு 440 மீட்டர் ஆகும். வெளிவட்டத்தின் ஆரத்தை காண்க. ஓகேங்களா? ஸோ வந்து 2 சர்க்கிள் இருக்கு. அதாவது இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். சரிங்களா? நம்ம எப்பயுமே இந்த மாதிரி 2 சர்க்கிளா இருந்துச்சுன்னா உள்ள இருக்கக்கூடிய சர்க்கிளை ரேடியஸை ஸ்மால் ஆர்னும், வெளியில இருக்கக்கூடிய சர்க்கிளோட ரேடியஸை கேபிட்டல் ஆர்னு மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த அகலம் இருக்குல்ல, அந்த ஓடு பாதையினுடைய அகலம் 14 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஸ்மால் ஆரோட வேல்யூ நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் ஆர் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் ஆர், இது வந்து பாத்தீங்கன்னா 14. அப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் பிளஸ் 14 மீட்டர். சரிங்களா? அப்ப ஸ்மால் ஆர் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா அந்த வெளிவட்டத்தினுடைய ஆரத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், உள் சுற்றளவுன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க, 440 மீட்டர். அப்போ ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ், ஓகேங்களா, அதுக்கான ஃபார்முலா என்னன்னா 2πr. ஸோ 2πr ஈக்குவல் டு 440. இதுதான் இதுல கொடுத்துருக்கிறது. சரிங்களா? அப்போ 2 × 22/7 × r ஈக்குவல் டு 440. இப்போ r தேவைன்னா இந்த 2 × 22/7 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும். ஸோ r ஈக்குவல் டு 440 × 7 டிவைடட் பை 2 × 22. சரிங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணா நமக்கு 10 டைம்ஸ் வரும். அப்போ 10 × 7ஓட வேல்யூ 70 மீட்டர். ஓகேங்களா? அப்ப ஸ்மால் ஆரோட வேல்யூ 70 மீட்டர் அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 70 + 14 ஈக்குவல் டு 84 மீட்டர். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி. இப்போ 50th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 84 மீட்டர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 51 பாருங்க. 2 கோளங்களின் வலைபரப்புகளின் விகிதம் வந்து 9:25. இந்த மாதிரி ரேஷியோ கொஸ்டின் கேட்டாலே நீங்க அதுக்கான ஃபார்முலாவை எடுத்து டைரக்டா எழுதிருங்க. இப்போ கோளத்தினுடைய வலைபரப்பு, அதாவது சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன, 4πr². இங்க 2 கோளம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து வேரியபிள்ஸ் என்னன்னா இந்த ரேடியஸ் தான். ஸோ 4πr1² டிவைடட் பை 4πr2². இதோட வேல்யூ தான் என்ன, 9:25. அது எப்படி எழுதலாம், 9/25. இந்த மாதிரி ரேஷியோல இருந்து அதை நம்ம டிவிஷன்ல எழுதிக்கலாம், ஃபிராக்ஷன்ல. ஓகேங்களா? ஸோ 4 கேன்சல் ஆயிடும். அப்போ r1/r2, அதாவது இந்த ஸ்கொயர் ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது ஸ்கொயர் ரூட்டா மாறும். அப்போ 9க்கு ரூட் எடுத்தோம்னா 3, 25க்கு ரூட் எடுத்தோம்னா 5. அப்போ r1ஓட வேல்யூ 3க்கு ஈக்குவல், r2ஓட வேல்யூ 5க்கு ஈக்குவல். சரிங்களா? இந்த மாதிரி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கொஸ்டின்ல நமக்கு வரும்பொழுது இங்க மேல என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை அப்படியே ஈக்குவல் பண்ணிக்கோங்க, கீழே என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை அப்படியே ஈக்குவல் பண்ணிக்கோங்க. இப்போ எதோட ரேஷியோ கேட்கறாங்க பாருங்க, கன அளவுகளின் விகிதம், அவற்றினுடைய கன அளவு. அப்படின்னா ஒரு ஸ்பியரோட கன அளவுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியணும், 4/3 πr3. இங்க 2 ஸ்பியர் இருக்கிறதுனால நான் r1ன்னு கொடுத்துக்கிறேன், 4/3 πr2³. சரிங்களா? ஸோ இந்த 4/3 கேன்சல் ஆயிடும், இந்த π கேன்சல் ஆயிடும். இப்போ r1ஓட வேல்யூ என்னன்னா 3, r2ஓட வேல்யூ என்னன்னா 5. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 3³ டிவைடட் பை 5³. ஸோ 3³ வேல்யூ 27 டிவைடட் பை 5³ வேல்யூ 125. இந்த மாதிரி டிவிஷன்ல இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம அப்படியே ரேஷியோல எழுதிக்கலாம். ஸோ ரேஷியோ அப்போ என்ன, 27:125. ஆப்ஷன் பி. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 52. ஸோ 6 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோளத்தின் அரைக்கோள கன அளவு என்ன? இப்போ ஒரு ஸ்பேர் இருக்குது, அந்த ஸ்பேரோட டயாமீட்டரோட 6 மீட்டர். என்ன சொல்றாங்கன்னா அந்த ஸ்பேரை 2 கட் பண்ணிடுங்க, கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு பாதி இருக்கும்ல அதனுடைய கன அளவு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன, ஹெமிஸ்பியர்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப ஹெமிஸ்பியருக்கான ஃபார்முலா என்ன, வால்யூம்க்கு. ஸோ வால்யூம்ஸ் ஈக்குவல் டு 2/3 πr3. ஓகேங்களா? இதுதான் ஹெமிஸ்பியரோட வால்யூம்க்கான ஃபார்முலா.
இங்க நமக்கு டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நமக்கு ஃபார்முலால ரேடியஸ் இருக்கு. அப்ப டயமீட்டர்னா அதுல பாதி தான் வந்து ரேடியஸ்க்கு ஈக்குவல். அப்ப இங்க 6 மீட்டர் இருக்கு. அப்ப அதுல பாதி எவ்வளவு? 3 மீட்டர். ஓகேங்களா? அதை இதுல சப்ஸ்டிட் பண்ணலாம். 2/3. அதே மாதிரி பாருங்க ஆப்ஷன்ஸ்ல பை வந்து அப்படியே இருக்குது. அப்போ நீங்க பைக்கு 22/7 சப்ஸ்டிட் பண்ண கூடாது. பை அப்படியே வச்சுக்கோங்க. இன்டு ஆர் கியூப். ஆர் கியூப்னா 3 இன்டு 3 இன்டு 3. ஓகேங்களா? ஒரு 3 கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2 இன்டு 3 6, 6 இன்டு 3 18. ஸோ 18 பை. அதுதான் 52nd கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 53. ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் தி கியூபாய்ட். கியூபாய்டோட வால்யூம்கான ஃபார்முலா என்ன? அதாவது ஒரு கனச்செவ்வகம். வால்யூம் ஈக்குவல் டு எல் இன்டு பி இன்டு ஹெச். ஓகேங்களா? ஸோ எல்லோட வேல்யூ, பிரெத்தோட வேல்யூ, ஹைட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்படியே மூணுத்தையும் எடுத்து மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 11 இன்டு 10 இன்டு 7. மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 770 மீட்டர் கியூப்னு ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். அப்படியே கொடுத்துருக்கிற வேல்யூ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 54. களிமண் கொண்டு செய்யப்பட்ட 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் என்ன? சரிங்களா? ஸோ ஒரு பொருளை இன்னொரு ஷேப்ல இருக்கக்கூடிய பொருளா மாத்துறாங்க. உருளையில இருந்து கூம்பாவோ, இல்ல உருளையில இருந்து ஸ்பேராவோ, இல்ல ஸ்பேர்ல இருந்து கோனு, இல்ல சிலிண்டர், எதை வேணாலும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணாங்கன்னா அதனுடைய வால்யூம் வந்து ஈக்குவலா இருக்கும், மாறாது. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு கோனை ஒரு என்னவோ மாத்துறாங்க, ஒரு சிலிண்டரா மாத்துறாங்க. சரிங்களா? உருளையா மாத்துறாங்க. அப்படின்னா அது ரெண்டுத்தினுடைய வால்யூமும் ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ சிலிண்டரோட வால்யூம்கான ஃபார்முலா என்னன்னா πr ஸ்கொயர் ஹெச். ஸோ இது வந்து இந்த கொஸ்டினுக்கு தான் இது. எல்லா இடத்துலயும் இது ஈக்குவல்னு நான் சொல்ல வரல. 1/3 πr ஸ்கொயர் ஹெச். இது வந்து சிலிண்டர், இது வந்து கோன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள கூம்பு, கோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹைட் ஆஃப் கோன் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். இந்த 24 சென்டிமீட்டரை நீங்க இந்த கோனோட ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த சிலிண்டரோட ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது அதே ஆரமுள்ள ஒரு உருளையா மாத்துறாங்க. அப்ப ரெண்டுத்துலயுமே வந்து ரேடியஸ் சேம். அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப இது 2 சென்டிமீட்டரா இருந்துச்சுன்னா இதுவும் 2 சென்டிமீட்டர் தான். அப்ப இங்க ஆருக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம்? 2 ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். இந்த இடத்துல ஆர் ஸ்கொயருக்கு பதிலா 2 ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்ப ரெண்டு சேம்ங்கும் போது இது ரெண்டுத்தையும் இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். பை வந்து கான்ஸ்டன்ட், அதை இங்கேயும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப இங்க h ஈக்குவல் டு 1/3 இன்டு கோனோட ஹைட். கோனோட ஹைட் என்னன்னா 24. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 8ன்னு கிடைக்கும். அப்போ 8 சென்டிமீட்டர் தான் அந்த புதுசா உருவாகக்கூடிய அந்த சிலிண்டரோட ஹைட்டா இருக்கும். ஆப்ஷன் சில இருக்கு பாருங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 55 பாருங்க. வாட் இஸ் தி வால்யூம் ஆஃப் a cube whose diagonal measure is 4√3 சென்டிமீட்டர்? ஒரு கியூபோட டயகனலுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஸோ டயகனலுக்கான ஃபார்முலா என்னன்னா √3a ஆர் a√3 ரெண்டும் ஒண்ணுதான். முன்ன பின்ன எப்படி நீங்க போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல டயகனல் ஈக்குவல் டு 4√3. ஓகேங்களா? அப்ப ஏவோட வேல்யூ என்ன? 4. அப்ப a ஈக்குவல் டு 4. அடுத்து என்ன கேட்கறாங்க? 4 சென்டிமீட்டர். இது என்ன கேட்கறாங்கன்னா வால்யூம் கேட்கறாங்க. ஒரு கியூபோட வால்யூம்கான ஃபார்முலா என்ன? a கியூப். ஓகேங்களா? அப்போ 4 கியூப் ஈக்குவல் டு 64 சென்டிமீட்டர் கியூப். ஆப்ஷன் டில இருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 55th கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 56. ஓகேங்களா? ஸோ ஒரு கனச்சதுர வடிவ நீர் தொட்டியின் கொள்ளளவு 27,000 லிட்டர். ஓகேங்களா? A cubical tank can hold 27 liters of water. Find the dimension of its side. அதாவது டைமென்ஷன் என்ன? A ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ லிட்டர்ல இருந்து நம்ம வால்யூம்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது 1000 டிவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வால்யூம் ஈக்குவல் டு லிட்டர் டிவைடட் பை 1000 மீட்டர் கியூப். ஓகேங்களா? அப்போ வால்யூம் ஈக்குவல் டு 27,000 லிட்டர் டிவைடட் பை 1000 மீட்டர் கியூப். சரிங்களா? அப்போ 27 மீட்டர் கியூப் தான் இந்த டேங்கோட வால்யூம். சரிங்களா? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தேவை? a தேவை. ஓகேங்களா? ஸோ வால்யூம் ஈக்குவல் டு a கியூப். a கியூப் ஈக்குவல் டு 27. அப்போ a ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 27 வரும். அதாவது இந்த கியூப் இந்த சைடு போகும்போது கியூப் ரூட்னு மாறிடும். கியூப் ரூட் ஆஃப் 27. இதோட வேல்யூ தான் என்ன? 3. ஓகேங்களா? அதாவது 3 மீட்டர். ஆப்ஷன் சி. சரிங்களா? இந்த ஃபார்முலாவில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமானது.
அடுத்து கொஸ்டின் நம்பர் 57. இரண்டு கனசதுரங்களின் கன அளவுகளின் விகிதங்கள் முறையே 8:1. ஓகேங்களா? தி ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் டூ கியூப்ஸ் இஸ் 8:1. ஓகேங்களா? ஸோ ஒரு வால்யூம், ஒரு கியூபோட வால்யூம்கான ஃபார்முலா என்னன்னா ஏ கியூப். இங்க ரெண்டு கியூப் இருக்கு. ஸோ A1 கியூப் டிவைடட் பை A2 கியூப். இதோட வேல்யூ தான் 8:1. ஸோ 8/1. சரிங்களா? இப்போ இந்த கியூப் இந்த சைடு போகும்போது கியூப் ரூட்டா மாறும். அப்போ A1 டிவைடட் பை A2 ஈக்குவல் டு cube root of 8 divided by cube root of 1. சரிங்களா? 8 cube root எடுத்தா 2, 1 cube root எடுத்தா 1. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி டிவிஷன்ல இருக்கிற ரேஷியோக்கு மாத்தணும்னா 2:1 ன்னு எழுதணும். ஆப்ஷன் சி. ஓகேங்களா? சோ 57க்கான கரெக்ட் ஆன்சர் 2:1. அடுத்த क्वेश्चन நம்பர் 58 பாருங்க. ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 216 பை கன சென்டிமீட்டர், கூம்பின் ஆரம் 9 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரத்தை காணும். இதுவும் டைரக்ட் क्वेश्चन தான். ஓகேங்களா? தி வால்யூம் ஆஃப் கோன் இஸ் 216 பை கியூபிக் சென்டிமீட்டர். அப்படினா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 216 சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா? அடுத்து ரேடியஸ் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். ஹைட் தான் கேக்குறாங்க. சரிங்களா? வால்யூம்கான ஃபார்முலா, ஒரு கூம்போட வால்யூம்கான ஃபார்முலா என்னன்னா 1/3 pi r square h equal to 216. அதான் இந்த क्वेश्चनல கொடுத்திருக்கிறது. அடுத்தது 216 பையை விட்டுட்டோம் பாருங்க. சரிங்களா? சோ ரெண்டு பக்கமும் பை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது r ஓட வேல்யூ 9 சென்டிமீட்டர். சோ 1/3 into 9 into 9 into h equal to 216. h மட்டும் தேவைனா இந்த 1/3 அப்புறம் 9 into 9 ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகணும். சோ h equal to 216 into 3 divided by 9 into 9. ஓகேங்களா? சோ அடுத்தது இதை கேன்சல் பண்ணலாம். இங்க 3 டைம்ஸ் வரும். இதை கேன்சல் பண்ணா இங்க 72, இதை கேன்சல் பண்ணா 8. அப்ப ஹைட் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். இதை நீங்க கேன்சல் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் பி ன்னு 8 சென்டிமீட்டர் கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது क्वेश्चन நம்பர் 59. ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பின் கன அளவு 1782 கன சென்டிமீட்டர், அதன் உயரம் 21 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய என்ன கேக்குறாங்க, வால்யூம் ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? சோ क्वेश्चन வந்து பாதி மிஸ் ஆயிடுச்சு. அதனுடைய ஆரம் காண்க. சரிங்களா? சோ ரேடியஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்போ கூம்போட கன அளவுக்கான ஃபார்முலானா 1/3 pi r square h equal to 1782. ஓகேங்களா? அடுத்து ஹைட்டோட வேல்யூ 21 கொடுத்துட்டாங்க. அதை நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். r மட்டும் கண்டுபிடிக்கணும். சோ 1/3 into 22/7 into r square அப்படியே இருக்கும். into ஹைட்டோட வேல்யூ 21 equal to 1782. ஓகேங்களா? அடுத்தது இப்போ நமக்கு என்ன தேவைன்னா r ஓட வேல்யூ தான் தேவை. சோ r இந்த சைடு வச்சுட்டு ரிமைனிங் வேல்யூலாம் ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போயிடலாம். சோ அதுக்கு முன்னாடி இதை கேன்சல் பண்ணிடலாம். சோ 3 into 7 வந்து 21 வரும். சோ அந்த 21 கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ r square equal to 1782 divided by 22 ன்னு இருக்கும். சரிங்களா? சோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 81 ன்னு கிடைக்கும். அப்ப r square 81 அப்படின்னா r equal to root of 81 equal to 9 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி. சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 59th क्वेश्चनக்கான ஆன்சர். அடுத்தது லாஸ்ட் क्वेश्चन நம்பர் 60. ஒரு கனசதுரத்தின் வெளிப்பரப்பு 96 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு காண்க. தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப். கியூபோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 6a ஸ்கொயர். இதோட வேல்யூ 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப a ஸ்கொயர் ஈக்குவல் டு 96 டிவைடட் பை 6. ஓகேங்களா? சோ இதை நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு 16 கிடைக்கும். அப்ப a ஸ்கொயர் வந்து 16 அப்படின்னா a வந்து 4. ஓகேங்களா? 4 சென்டிமீட்டர். அடுத்து என்ன கேக்குறாங்கன்னா கன அளவு, வால்யூம் கேக்குறாங்க. சோ வால்யூம் ஈக்குவல் டு a கியூப். சரிங்களா? அப்போ 4 கியூப் வருமா? 4 கியூப் ஈக்குவல் டு 64 சென்டிமீட்டர் கியூப். ஆப்ஷன் டி. சரிங்களா? சோ நம்ம இந்த क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய 20 மென்டல் எபிலிட்டி क्वेश्चन பார்த்தாச்சு. அடுத்தது 4th வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீசனிங்ல இருக்கக்கூடிய 20 क्वेश्चंस பார்க்கலாம். Thank you.